உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட மேன்மையை அழிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக துலாம் ராசி அன்பர்களே, குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டிற்கு அதிபதி, 6ஆம் வீட்டிற்கு அதிபதி, 3, 6 2 இடங்களும் மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதிகள். குரு பகவானது பெயர்ச்சியை மட்டும் ஏன் இவ்வளோ நாம் உற்சாகமாக எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு ராசிக்குமே இந்த சனி பகவான் பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ ஏதாவது சுப நல்ல இடங்களில் இந்த சனி பகவான் 2ஆம் இடம், 1ஆம் இடம், 12ஆம் இடத்துல நின்னாலே உங்களுக்கு 7.5 சனி ஆகிடும். அதே சனி பகவான் பஞ்சமஸ்தானத்திலோ 4ஆம் இடத்துல அமைச்சா அது சுப அருமையான இடங்கள். அப்போது அந்த இடங்களை போய் உட்காந்தா அர்த்தாஷ்டம சனி பஞ்சமச்சனியாக மாறிடும். அப்போ அதுவும் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துரும். இதே சனி பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு போயிட்டா டோட்டலாக கண்டகச்சனியாக மாறிடும், 8ஆம் இடத்துக்கு போனால் அஷ்டமச்சனியாக மாறிடும். இப்படி சனிக்கு பல இடங்கள் பாதிப்புகள் அளிக்கக்கூடிய இடங்களாக இருக்குது. ஆனால் குரு பகவான் அப்படி கிடையாது. அவருக்கு எப்போவுமே கெட்டது செய்ய தெரியாது. அவர் எங்கே இருந்தாலும், அவர் பாதிக்கப்படக்கூடிய மறைஞ்ச ஒரு இடத்துலையே இருந்தாலும் அவர் பார்க்குற இடத்துக்கு நல்லது கொடுத்துருவார். அந்த அளவுக்கு இந்த குரு பகவானுக்கு மட்டும்தான் பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலன். ஆனால் குரு அந்தணன் தனித்து நின்றால் நின்ற இடம் பால்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஒரு விவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் நின்ற இடத்த மேக்சிமம் கெடுத்துருவார். பார்க்குற இடத்திற்கு அவ்வளோ பலனை கொடுத்துருவார். உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய ராசியில் குறிப்பாக இந்த குரு பகவான் அஷ்டமத்தில் மறைவது மிகச்சிறந்த யோகம் நான் சொல்லுவேன். ஏன்னா குரு பகவான் மறைஞ்சா எப்படிங்க யோகம்னு சொல்கிறீங்கன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆமாம், ஏன்னா உங்களுடைய ராசி நீங்கள் அசுரகுரு, தேவகுருன்றது குரு பகவான், அசுரகுருன்றது சுக்கிர பகவான். அப்போது சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் 3, 6க்கு அதிபதி. அந்த 3, 6ன்றது ஒருத்தருடைய கடன் சார்ந்த இடம். அந்த 6ஆம் இடம்ன்றது கடன், நோய் நொடி, சத்துருக்கள் ப்ளஸ் நெகட்டிவ் சார்ந்த எல்லா விஷயங்களும். அந்த காலகட்டங்களில் ஒருத்தர் உங்களை கெடுக்கணும்னு நினச்சா கூட எந்த விதத்தில் வேணாலும் கெடுக்கலாம். உங்கள் மேலே இல்லாத பொல்லாத சொல்லியும் கூட கெடுக்கலாம். ஏதாவது பல விதமான சூழ்ச்சிகளில் எந்த முயற்சி எடுத்தாலும் அது நடக்கும். அந்த 6ஆம் வீடு வீக்காக இருந்தால் அப்போது அந்த கெட்டவன் அந்த இடத்துல இருந்து மீண்டும் கெட்டு பாதிக்கப்பட்டு அஷ்டமத்தில் போய் மறையும் பொழுது அதுதான் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோக அமைப்பு உண்டாயிடும். அப்போது அந்த குரு பகவான் அந்த அஷ்டமத்தில் நிற்கும் பொழுது இந்த சத்ருஸ்தானாதிபதியும் 3ஆம் இடத்திற்கு அதிபதியும் மீண்டும் மறையும் பொழுது அந்த இடம் பலவீனம் அடையும் பொழுது உங்களுக்கு 100% அந்த நோய் சார்ந்த விதத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி அடுத்தது உங்களுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கடன் சுமைகள் நீங்கி எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் விலகி தொழில் ரீதியில் இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களும் நஷ்டங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பலவிதமான அவமானங்களை தாண்டி வந்த உங்களுக்கு அற்புத வெளிச்சங்கள் கொடுத்து பெரிய இலக்குகளை வளர்ச்சிகளை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக குரு பகவான் உண்டாக்குவார். எப்படி உண்டாக்குவார்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பார்வை எங்கெங்கே விழுதலை அந்த இடமெல்லாம் டாப் லெவல் உங்களுக்கு வேலை செய்யும். குறிப்பாக 12ஆம் வீட்டில் விழுது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடுன்றது கன்னியில் விழுது. கன்னியில் குரு விழும் பொழுது 12ஆம் வீடுன்றது மறைவு சம்மந்தப்பட்ட இடம். எப்படி மறைவு சம்மந்தப்பட்ட இடம்னா, ஒருத்தர் பிறந்த ஊரை விட்டு வெளியூர், வெளி பிரயாணங்கள், குறிப்பாக அயல்நாடு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஜாக்பாட் அடிக்கும். பெரிய லெவலில் நான் பிறந்தது ஒரு இடம், வாழ்வாதாரத்துக்கு வேண்டி, என்னுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு வேண்டி, என்னுடைய நிம்மதி சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்லை, ஏதோ ஒரு விதத்தில் சாதிக்கணும், என்னுடைய குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற முயற்சிகளால் ஊரை விட்டு ஊர், இடம் விட்டு இடம், ரொம்ப தொலைத்தொடர்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சியை உண்டாகும். அந்த வளர்ச்சி அற்புதமான அதிர்ஷ்டமாக இருக்கும். அதிர்ஷ்டம்ன்றது எந்த விதத்தில் இருக்குன்னா, திடீர் அதிர்ஷ்டம். குறிப்பாக சொல்லணுன்னா, நீங்கள்
தொழில் ரீதியில் இருந்தால் அந்த தொழிலில் டாப் லெவலுக்கு போயிடுவீங்க. வேலையில் இருந்தீங்கன்னா 100% ப்ரமோஷன் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் மாற்றங்களாலேயும் இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்ட விஷயங்களெல்லாம் மற்றவங்க அதை பயன்படுத்தி பயனடைஞ்சிருப்பாங்க. நல்ல பேர் புகழ் அடைச்சு அவங்க அடுத்தடுத்த கடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதே இடத்துல தான் இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் வளரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். அப்போது வெளிநாட்டில் இருந்து தன் வாழ்க்கையில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், பல நம்பிக்கை துரோகங்களுக்கு ஆளாயிட்டேன், நம்பி எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன், வேலையிலையும் பிளாக் ஆகிட்டேன், தொழில் ரீதியிலையும் பல்வேறு விதமான நஷ்டங்கள் அடைஞ்சிட்டேன், குடும்ப ரீதியிலையும் அண்டர்ஸ்டாண்டிங் உடைச்சி நிம்மதி இழந்து நின்று தவிக்கிறேன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு 100% மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையப்போகுது. ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில குரு பகவானது பார்வை அடுத்தது எந்த இடத்துல விழுதுன்னா, இந்த வருடத்தில் விழக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்கன்னா 2ஆம் குடும்பஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது. அப்போ குடும்பம் மட்டும் கிடையாது, அந்த இடம் தனம், செல்வம், செல்வாக்கு சார்ந்த இடம். அப்போ இத்தனை நாளா கடன் சிக்கல்களில் மாட்டி சிக்கி தவிக்கக்கூடிய நிலை, நெருக்கடிகளுக்கு ஆளாகி இங்கே இருக்கலாமா இல்லை வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் எதையாவது ஒன்று செய்யலாமான்ற அளவுக்கு எல்லாமே பலவிதமான சிக்கலை சந்திச்சிட்டீங்க. அந்த அளவுக்கு பல யோசனைகள் வந்துருச்சு. வேலை தொழில் மேலே இருந்தால் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அந்த தொழில் ரீதியில் போய் உட்காந்து வேலை செஞ்சால் எதையாவது ஒன்று பண்ணலாம், ஆனால் அதுக்கு கூட மைண்ட் ரிலீஃப் இல்லை. அந்த மைண்ட் அந்தளவுக்கு ஜாம் ஆயிடுச்சு. படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள், என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு மன அழுத்தத்திற்கு ஆளாயிட்டன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தருணத்தில் 100% நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அப்போது அந்த தனம் செல்வம் பெருகும். தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய அற்புத யோகம் தெரியுங்களா? அப்போது 100% உங்களுக்கு இருக்கக்கூடிய பண நெருக்கடிகள் நீங்க போகுது. ஏதோ ஒரு விதத்தில் லோன் கிடைக்க போகுது. தொழில் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறீங்க. வீடு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மீண்டும் அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான லோனும் அதை சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக விவசாய சார்ந்த பூமி சார்ந்த அமைப்புகளில் செய்கிற தொழில் சார்ந்த அமைப்புகளுக்கு உங்களுடைய 4ஆம் வீடாகப்பட்ட மகரத்தை குரு பார்வை விழுது. அப்போ அந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அதே போல தான் விவசாயத்துறை சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் கிடைக்க போகுது. அந்த இடத்துல ஒரு நல்ல அருமையான இது வரைக்கும் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் நான் அடுத்து கொண்டு போவேன், அதுக்காக நான் எவ்வளோ லோன் கேட்டுட்ருக்கேன், ஏதாவது ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். சிலருக்கு அந்த ஏற்கனவே வாங்கின கடன் இது கவர்மெண்ட் அரசாங்கம் சார்ந்த ரீதியில் எல்லாமே ஒரு நல்ல ஒரு தள்ளுபடி ஆகிறது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 100% 4ஆம் இடத்தை குரு பார்த்தால் குறிப்பாக வண்டி வாகனம் இயந்திரம் சார்ந்த கனரக வாகனங்களில் செய்யக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் ரீதியில் இருக்கிறவங்க அருமையான வளர்ச்சி அடைவாங்க. இன்னும் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு உகந்த நேரம். குறிப்பாக 6ஆம் இடத்துல ராகு இருக்கார் இல்லையா, உங்களுடைய எதிரியை நீங்கள் வீழ்த்தக்கூடிய அருமையான காலம். ஆனால் என்றைக்கும் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்கள பழி எடுக்கிற நேரம் வந்தால் கூட வேண்டாம், அந்த பாவம் எனக்கு வேணான்னு விலைக்கு போகிறவங்க நீங்கள், அந்த நல்ல உள்ளம் படைச்சவங்க. தண்டிக்க நாம கடவுள் கிடையாது. தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிப்பாங்க, அதற்குண்டான பிரதிபலன் கடவுள் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் உங்களுடைய இலக்கு, உங்களுடைய நோக்கம், எதிரிகள் வீழ்ந்துடுவாங்க, அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் வீழ்த்த வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தருணத்தில் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு, உங்களுடைய பலத்தை கண்டு, உங்களுடைய வேகத்தை கண்டு அவங்க தானாக ஒதுங்கி போகக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு இருக்கும். குடும்ப ரீதியில் சொந்த பந்தங்கள், உங்கள் மனைவி சார்ந்த சொந்த பந்தங்களும் மனைவிக்கு கணவன் சார்ந்த சொந்த பந்தங்கள் ரீதியில் பல்வேறு விதமான சிக்கல்கள் இருந்திருக்கும். அந்த சிக்கல்கள் எல்லாமே இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் அழகாக நீங்கள் சரி பண்ணுவீங்க. சில தேவையில்லாத நெகட்டிவ் பந்தங்கள் உங்களை விட்டு அழகாக நீங்கள் விலகி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும். அதனுடைய தொந்தரவுகள் உங்களுக்கு இல்லாத நிலை உண்டாகும். ஆக மொத்தத்தில் 3வது நபர்களினுடைய குறுக்கீடுகள் குடும்பத்தை பாதிக்கக்கூடிய நிலை இருந்திருக்கும். அதுவும் உங்களை விட்டு நீங்கி ஒரு நல்ல மேன்மையை அடைய போகிறீங்க. மொத்தத்தில் இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச வரமாக இருக்கும். குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புத குரு பகவானால் தொட்டது தொடங்கும், வச்சது விளங்கும், அந்த அளவுக்கு மேன்மைகளை அளிக்கும். இதுலேயும் குடும்ப தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கடந்த வருஷத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அந்த வாக்குறுதியினால் ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க. சிலர் அந்த வாக்குறுதிக்காக செய்யாத வேலையை செஞ்சு
எந்த இடத்துல பத்திரத்தை வைக்கக்கூடாதோ, எந்த இடத்துல கடன் வாங்கக்கூடாதோ வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அந்த நாணய நம்பிக்கையை காப்பாற்றலான்னு முயற்சி எடுத்து இப்போ அதுலேயும் சில சிக்கலை சந்தித்து என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மன பதட்டத்தில் இருப்பீங்க. அதை எல்லாமே நீக்கி அழகாக ரிலீஃபாகி வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி செயல்படக்கூடிய நிலைகள் உண்டாயிருக்கும். அந்த நிலையை சரி செய்ய முடியுமான்ற ஒரு மன அழுத்தம், கண்டிப்பாக அதை சரி செய்திருவீங்க. அது மட்டுமல்ல, பெற்ற பிள்ளைகளுடைய திருமண வயது அவங்களுக்குண்டான திருமணம் அமையலையேன்ற வருத்தம், மனக்குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த நிலை மாறக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிடும். எப்பவுமே துலாம் ராசி அன்பர்கள் சரராசி. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வேறு யார் பட்டிருந்தாலும் இந்நேரம் துண்டை காணும் துணி காணும் ஓடி இருப்பாங்க, ஏதாவது மூளையில் முடங்கி படுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ கூட சாதிக்கணும், பெரிய லெவலில் வளர்ச்சியை உண்டாக்கணும், மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற வைராகியத்தில் நிற்கிறீங்கன்னா அதுதான் இந்த சரராசிக்கு உண்டான ஒரு தனித்துவம். ஏன்னா இந்த சரராசி உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தான் சனி பகவானுக்கு உச்ச வீடு. அது 4ஆம் வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு காலபுருஷனுக்கு. 7ஆம் வீடு சூரிய பகவானுக்கு உச்ச வீடு. 10ஆம் வீடு குரு பகவானுக்கு உச்ச வீடு. இந்த மாதிரி 4 மூலையிலையும் கேந்திர பலம் பெற்று உச்ச வீடுகளாக எப்பேற்பட்ட கிரகங்கள் இருக்குன்னு பாருங்கள். அப்போது நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க, பெரிய இலக்குகள் அடையக்கூடியவங்க, எதையும் அட்வான்டேஜாக யோசிப்பீங்க. மற்றவங்க செய்யக்கூடிய தவறை அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க வாழ்க்கை எவ்வளோதான்றதை புரிய வைக்கக்கூடிய அழகான மேன்மையுடையவங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் திருமண வாழ்க்கையில் பல்வேறு விதமான இன்னல்களை சந்தித்து டைவர்ஸ் வரைக்கும் போனாலும் அதை மீண்டும் சரியாக்கி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். திருமண வாழ்க்கை கைகூடி வரும், குடும்ப விருத்தி கைகூடி வரும். திருமண வாழ்க்கை தடப்பட்டாலும் மீண்டும் நடக்கும். என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போனது பிரேக் ஆகிடுச்சுன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த திருமணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளுக்கு கல்வி பலம் இல்லை, ஆரோக்கிய ரீதியில் கோளாறுகள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குன்ற பல நாள் வருத்தங்கள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா உங்களது இந்த புத்திர ரீதியில் இருக்கக்கூடிய குறைகளும் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தாய் தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய காலமாக இருக்கும். குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய மருத்துவ சார்ந்த பாதிப்புகளும் செலவுகளும் நீங்கி ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய காலமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பல பேருக்கு அவங்களது உடல் ரீதியில் குறிப்பாக சொல்லணும்னா பேக் பெயின், முதுகு இடுப்பு வரைக்கும் பாதிப்புகளை சந்தித்தவங்க பல பேர் இருப்பீங்க. சிலருக்கு முழங்கால் வரைக்குமே பாதிப்புகள் இருந்திருக்கும். சிலர் நடக்க முடியாத அளவுக்கு சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆக அந்த அளவுக்கு அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் அமையும். மொத்தத்தில் வெளிநாடுக்கு போகக்கூடிய முயற்சிகள் செய்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் மூவ் பண்ணுங்க, முயற்சிகள் பலம் கிடைக்கும். 6ஆம் இடத்துல ராகும், 11ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு அதாவது ஆன்லைன் சார்ந்த குறிப்பாக பங்குச்சந்தையில் ஒரு நல்ல ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த வருடம் சற்று இயற்கையினுடைய சீற்றங்கள் பலமாக இருக்கும். எப்படின்னா ஒரு மழை பெஞ்சாலும் அதிக அளவில் இருக்கும், வெயில் அடித்தாலும் அதிக அளவில் இருக்கும், கொஞ்சம் இன்னல்கள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி உங்களது இலக்குகள் எல்லாமே ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி இருக்கும், நல்ல ஒரு வெற்றிகளை நோக்கி இருக்கும். மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்கள் இந்த தருணத்தில் சரியாக உங்களுடைய ஆற்றலை பயன்படுத்தினால் பெரிய லெவலில் ஆதாயத்தை அடைவீங்க. அந்த ஆதாயத்திற்கு இன்னுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டியது உங்களுடைய ஜனன ஜாதகம். ஏன்னா இது வரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ வர்க்கத்தில் இந்த குரு பகவான் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கான்றதை பொறுத்தே உங்களது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை சார்ந்து தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப பலமான பலன் கொடுக்குமா இல்லை பலவீனமான்றது பொறுத்தமையும். ஏன்னா இந்த குரு பகவான் ஒரு 4 பரல், அதாவது 3க்கு மேலே 4, 5, குறிப்பாக 6, 7 பரலெல்லாம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி. இந்த சான்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு செகண்டை கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு காலமாக இருக்கும். ஆனால் அதுவே 4க்கு குறைஞ்சி 3, 2 ஒன்றா வந்துருச்சுன்னா டோட்டலாக ட்ராப் ஆகிடும். அவசரப்பட்டு எதுலையாவது இறங்கி மாட்டிக்கக்கூடிய நிலை இருந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துரும். அதனால் எதையுமே உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் அந்த ஜாதகத்தை பார்க்கணும், பார்த்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி
தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% சக்ஸஸ் அடைவீங்க, வெற்றிகளை அடைவீங்க. மேற்கொண்டு துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.